ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 6 மாத குழந்தைக்கு திட உணவு ஆரம்பிக்கும் போது நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் கவனிக்கணும், எந்த உணவுகளை கொடுக்கலாம், எந்த உணவுகளை கொடுக்கக்கூடாது, எந்த உணவுகளில் நம்ம குழந்தைக்கு அலர்ஜி இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கான டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. குழந்தைக்கு திட உணவு சாப்பிட கொடுக்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உணவு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பழக்கூழ் அந்த மாதிரி கொடுக்கறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா அது ஸ்வீட்டாகவும் இருக்கும், குழந்தை வந்து விரும்பக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் நம்ம வந்து பழங்களை வந்து கூழ் போல் செஞ்சு கொடுக்கலாம். ஆப்பிள், பப்பாளி பழம், வாழைப்பழம், சப்போட்டா இந்த மாதிரி பழங்களை வந்து நம்ம கூழ் போல் செஞ்சு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம கொடுக்கும்போது 1 ஸ்பூன்லேருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். குழந்தை வந்து அந்த 1 ஸ்பூனை வந்து விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேற்கொண்டு நீங்கள் உணவு கொடுக்கலாம். குழந்தைக்கு உணவு கொடுக்கும்போது கட்டாயப்படுத்தி நம்ம உணவு கொடுக்கக்கூடாது. குழந்தை வந்து உணவு வேணாம் அப்படின்னா கழுத்தை முகத்தை வந்து திருப்பிக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம உணவு கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிடணும். நம்ம திட உணவு வந்து 2 வேளைகளாக கொடுக்கலாம், மதியம் மாலை அப்படின்னு சொல்லி. மற்ற நேரங்களில் வந்து நம்ம ஃபார்முலா மில்க் கொடுக்குறோமோ அல்லது தாய்ப்பால் கொடுக்குறோமோ அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். தாய்ப்பால் கொடுக்குறது வந்து பெஸ்ட்டு. தாய்ப்பால் பற்றாமல் இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் ஃபார்முலா மில்க் கொடுக்குறீங்க அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் மற்ற நேரங்களில் கொடுத்துக்கணும். குழந்தைக்கு வந்து மதியம் மாலை அப்படின்னு 2 வேளைகளாக உணவு கொடுக்கலாம். மதியம் 12 மணி வாக்கில் ஒன்று, அப்புறம் 4 மணிக்கு உள்ளே வந்து நம்ம ஒரு உணவாக வந்து மாலை நேரத்தில் கொடுத்துடணும். அதுக்கு மேலே வந்து குழந்தைக்கு வந்து அந்த டைமில் வந்து கொடுத்தோம் அப்படின்னா செரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் 4 மணிக்குள்ளவே வந்து இந்த திட உணவுகளை கொடுத்து முடிச்சிடணும். மற்ற நேரங்களில் வந்து குழந்தைக்கு பசிக்கும் போதெல்லாம் வந்து நீங்கள் தாய்ப்பாலோ அல்லது ஃபார்முலா மில்க்கோ என்ன கொடுக்குறீங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம உணவு சமைக்கும் போது குழந்தைக்கு பிடிக்கும்படி அவங்க சுவைச்சு சாப்பிடும்படி பார்த்து பக்குவமாக சமைக்கணும். குழந்தைக்கு வந்து உணவு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைய கொஞ்சம் உயரம் இருக்கிற மாதிரி, அதாவது அந்த உணவை வந்து குழந்தையால் பார்க்க முடியும்படி குழந்தைய வந்து வச்சுட்டு நம்ம வந்து உணவு கொடுக்கணும். குழந்தை வந்து அந்த உணவத்தோட முயற்சித்தாலோ அல்லது கையால் எடுக்க முயற்சித்தாலோ நம்ம தடுக்கக்கூடாது. அவங்கள அனுமதிக்கலாம். அவங்க தொட்டு பார்த்து அதை ருசிக்கிறதுக்கும் அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். குழந்தைக்கு உணவு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம விளையாட்டு காண்பிக்காமல் குழந்தைக்கிட்ட பேசிக்கிட்டே வந்து உணவை ஊட்டலாம். குழந்தை உணவு சாப்பிடும்போது நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும். அவங்களால அதை சப்ப முடியுதா, விழுங்க முடியுதா, அல்லது குழந்தைக்கு வந்து புரை ஏறுதா அப்படிங்கிறத ரொம்பவே கவனமாக நம்ம பார்த்துக்கணும். மெயினாக அந்த உணவு குழந்தைக்கு பிடிக்குதா அப்படிங்கிறத கவனித்து வச்சுக்கோங்க. குழந்தை வந்து அந்த உணவு மீது ஆர்வம் காட்டுறாங்க, நல்லா சாப்பிட்றாங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த உணவு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போது நம்ம குழந்தைக்கு வந்து ஒரு உணவு மூலமாக அலர்ஜி வருது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான டிப்ஸ் வந்து இப்போ பார்ப்போம். உணவு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா 3 days ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக வந்து குழந்தைக்கு ஒரு உணவு கொடுக்குறோம் அப்படின்னா 3 நாட்கள் வரை காத்திருந்து அந்த உணவில் ஏதாவது அலர்ஜி இருக்கா, அந்த உணவு கொடுக்கறது மூலமாக குழந்தைக்கு அலர்ஜி ஏற்படுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். குழந்தைக்கு வந்து 3 நாளில் வந்து எந்த வித அலர்ஜியும் ஏற்படலை அப்படின்னா அந்த ஃபுட் வந்து குழந்தைக்கு ஒத்துக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம கேரட் பியூரி மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 3 daysக்கு வந்து அந்த பியூரி மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள். 3 நாளில் வந்து குழந்தைக்கு எந்த வித அலர்ஜியும் ஏற்படலை அப்படின்னா கேரட்டுக்கு வந்து குழந்தைக்கு நல்லாவே ஒத்துக்குது, எந்த ஒரு அலர்ஜியும் ஏற்படலை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ 2 உணவை வந்து கலந்து கொடுப்போம் இல்லையா, கேரட் உருளைக்கிழங்கு சேர்த்து, அந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொடுக்கவே கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா எதனால் வந்து குழந்தைக்கு அலர்ஜி ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. எந்த உணவு கொடுத்தாலும் தனியாக அந்த உணவு மட்டும் கொடுங்க. கேரட் பியூரி செய்கிறீங்க, கேரட்டில் வந்து கூழ் மாதிரி செஞ்சு கொடுக்குறீங்கன்னா கேரட் மட்டும் கொடுங்க. ஆப்பிள் கொடுத்தீங்கன்னா ஆப்பிள் மட்டும் தனித்தனி உணவாக வந்து நம்ம கொடுக்கணும். 2 உணவு கலந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால் அலர்ஜி வந்து எந்த உணவால் ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் கொடுக்கும்போது கலவையாக கொடுக்காம தனித்தனி உணவுகளாக கொடுக்கணும். இப்போ நம்ம கொடுக்குற ஏதாவது ஒரு உணவை குழந்தைக்கு ஒத்துக்கல அப்படின்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வந்து குழந்தைக்கு வந்து ஏற்படும். இருமல், வாந்தி, வயிற்று வலி, அரிப்பு, முகத்தில் வீங்குதல், சிவந்து போதல், மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுதல், இந்த மாதிரியான அலர்ஜிகள் எல்லாம் குழந்தைக்கு ஏற்படுதா அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கவனிக்கணும். மெயினாக வந்து திட உணவு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போது இதை போல் ஏற்படுதா அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கவனமாக இருந்து பார்த்துக்கணும். இதனால தான் வந்து நம்ம கலவையாக உணவு கொடுக்கக்கூடாது, தனித்தனியாக உணவு கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அதே போல் நான் சொன்ன 3 days ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு ஏதாவது ஒரு அலர்ஜி வந்து தெரிஞ்சுது, இதை போல் சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த உணவை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு குழந்தை நல நிபுணர்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக வந்து காமிச்சிட்டு இதை போல் இந்த உணவு நான் கொடுக்கும்போது இந்த சிம்டம் எல்லாம் வந்தது அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட சொல்லி என்ன சஜஷன் கொடுக்குறாங்களோ அதை போல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ 6 மாதத்தில் திட உணவு கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்னென்ன உணவுகளெல்லாம் நம்ம கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நட்ஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது, சீட்ஸ் வந்து இப்போதைக்கு கொடுக்கக்கூடாது. அதாவது முழு சீட்ஸாக முழு நட்ஸாக இந்த மாதிரியெல்லாம் நம்ம கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. சாக்லேட் கொடுக்கக்கூடாது, உலர்ந்த திராட்சை கொடுக்கக்கூடாது, ஆப்பிள் கொடுக்கக்கூடாது. அதாவது கூழாக கொடுக்குறோம் இல்லையா, அதை தவிர்த்து நீங்கள் ஸ்லைஸ் போல் வெட்டி கையில் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் கொடுக்கவே கூடாது. பொதுவாக இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா உணவு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே வேகமாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க, ஆசைப்படுவாங்க. அடுத்தடுத்த உணவு வந்து வாயில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஆணு காமிச்சு கேட்டு வாங்கிப்பாங்க. நீங்கள் வந்து கவனமாக இருந்து குழந்தைக்கு ஏற்கனவே வாயில் உணவு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து மேலும் உணவு வந்து நம்ம கொடுக்கணும். ஏற்கனவே வாயில் உணவு வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம கூடவே ஃபீட் பண்ணக்கூடாது. அதே போல் வந்து குழந்தை வந்து வேகமாக சாப்பிட ஆசைப்படுவாங்க. நீங்கள் வந்து அவசரப்படாமல் ஒரு வாய் ஊட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நிதானமாக கேப் விட்டுட்டு அடுத்த வாய் வந்து கொடுக்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருந்து ஊட்டணும். அவ்வளோதான் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி நம்ம 6 மாத குழந்தைக்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் எல்லாம் கொடுக்கலாம், எந்த விஷயங்கள் கொடுக்கக்கூடாது, அப்புறம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கவனித்து குழந்தைக்கு உணவு ஊட்டணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.